ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நவராத்திரி கொலு பார்க்க போயிருந்தோம். சரிங்களா, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த மாதிரி கொலு பார்க்கலாம் ஆசைப்படுவேன். ஏன்னா குட்டி குட்டி பொம்மையாக இருக்குமா, அதெல்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும். அதனால் எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போவாங்க. நீங்களும் உங்கள் பிள்ளைகளை இந்த மாதிரி கொலு பக்கத்து வீட்டில் வச்சுருப்பாங்க, இல்லை டெம்பிளில் ஏதாவது வச்சுருப்பாங்க கொலு, அந்த மாதிரி போய் காட்டுங்க. இப்போ பார்க்காதவங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா, இந்த ஒரு பெரிய சாமி ஒன்று வச்சுருந்தாங்க. பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு இந்த கொலு. மற்றபடி வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா இந்த 1 ஸ்டெப் தான் வைப்பாங்க. ஸ்டெப்பாக இருக்குல்ல, அதை தான் வைப்பாங்க. இது ஒரு மண்டபம் அப்படின்றனால கொஞ்சம் நிறையா தான் வச்சுருந்தாங்க. பார்த்திங்களா, பொண்ணு மாப்பிள்ளை அப்படின்னு குட்டி குட்டியாக அவங்களுக்கு இது நடக்கிற மாதிரி 10 தலை ராவணன். 2ஆம் நாள் காமாட்சி அம்மன், அந்த அதுக்கு ஏற்றாப்புல இந்த காமாட்சி அம்மன் கீழே இருக்கிற மாதிரி அந்த செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். மேலே 3ஆவது நாள் என்னது, மீனாட்சி அம்மன். கீழே அது பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மன். அவங்க தான் இருப்பாங்க மீனாட்சி அம்மன். அந்த சைடு இருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான். 4ஆவது நாள் ஆண்டாள். இந்த மாதிரி 9 நாளுக்கும் 9 இது கொடுத்துருப்பாங்க. 4ஆவது நாள் ஆண்டாள், இந்த ஆண்டாள் இருக்காங்க. இதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரிலாம் பார்க்க. 5ஆம் நாள் வாராகி அம்மன். நல்லா செட்டப்பில் நல்லா கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வருஷம் போய் மீனாட்சி அம்மன் இந்த மாதிரி எல்லா டெம்பிள்லேயும் போய் பக்கத்து வீடுலாம் கூப்பிடுவாங்க, எல்லாத்துலேயுமே பார்ப்போம். இந்த வருஷம் ஒரு மண்டபத்தில் போய் பார்த்தோம். இங்கேயும் நல்லா அட்ராக்டிவாக இருந்துச்சு. பார்த்திங்களா, 8ஆவது நாள் 9 நாள்லாம் மக்கள் தட்சிணாமூர்த்தி இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக வச்சு அழகாக செட்டப் பண்ணியிருந்தாங்க. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதும் இந்த எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் குழந்தைகளுக்கும் இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் கூட்டிகிட்டு போனேன். 9ஆம் நாள் துர்க்கை அம்மனோட முடிஞ்சிருச்சு போல். துர்க்கை அம்மன் லாஸ்ட்டாக மேரேஜ், பொண்ணு மாப்பிள்ளை உட்காந்து மேரேஜ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் குட்டி குட்டியாக செட்டப் வச்சுருப்பாங்க. அழகாக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கொலு பார்க்குறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இந்த லாஸ்ட் டே திருப்பதி அந்த ஸ்டாச்சு மாதிரி வச்சுட்டு அப்படியே முடிச்சிட்டாங்க. நல்லா இருக்குது பார்த்தீங்களா.